சிம்பிள் ஆனால் டேஸ்டியான ரசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 6, 7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பூண்டு பல், ஒரே ஒரு பச்சை மிளகா, 6, 7 கொத்தமல்லி வித் அந்த தண்டோட, 2 கருவேப்பிலை அதை உருவி போட்டு இடிச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கலாம். ஒட்ட மைய இடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருந்தால் ஓகே. இப்போ இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் அது வந்து இடிச்சிருக்கணும். அதுதான் நமக்கு பதம். இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. புளி கரைக்கிறதுக்கு வந்து நான் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரசம் வச்சோன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இன்கேஸ் அரிசி களைஞ்ச தண்ணி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம நார்மல் தண்ணியிலே வச்சுக்கலாம். இதுக்கு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை அந்த வெள்ளை பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அரிசி களைஞ்ச தண்ணி 1 டம்ளர் ஊற்றி அதை நான் வந்து பிளான்ச் பண்ண போகிறேன். அது ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சிட போகிறேன். இப்போது நம்ம புளி வந்து நான் கரைச்சி எடுத்துட்டேன் இல்லையா, அதில் அந்த மசாலா இடித்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கு தேவையான உப்பு. இதுக்கு ஒரு கல் உப்பு கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா கலந்து கொடுத்துலாம். இப்போ பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அந்த தக்காளி வந்து கொதிச்சிடுச்சு, ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இதை ஆறணுன்னு நம்ம எடுத்து கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ அது ஆறிடுச்சு. இதில் உள்ள தண்ணி அந்த ரசத்துலேயே வடிகட்டிட்டு அதை வந்து ஒரு மேஷரோ இல்லை நம்ம கரண்டியே வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணோம் அப்படின்னா, ஆறுனதுக்கப்புறம் கையாலேயே மேஷ் பண்ணால் கூட நல்லா வந்து கரைஞ்சிடும். தக்காளி நல்லா கை வச்சு பசைஞ்சு கொடுத்தோன்னா நல்லா கரைஞ்சிடும். இது ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம ரசம் வந்து கொதிக்க விட மாட்டோம். ஸோ இப்போ வர தக்காளியெல்லாம் நல்லா அழுத்தமாக இருக்கும். அதனால் ரொம்ப கரைஞ்சி கொடுக்காது. அதனால் இதை தனியாக வச்சு நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம். நம்ம தக்காளி பழம் புளிப்பும் புளியோட புளிப்பும் ரசத்துக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். அதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம கலந்து வச்ச ரசத்தை வந்து எடுத்து ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வச்சோம் அப்படின்னாக்கா அந்த ரசம் வந்து நுரைச்சி வரும். ஸோ அந்த நுரை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு கொதி வர்றப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பார்த்தீங்களா, இந்த நுரை வந்து எங்கே பார்த்தாலும் வரும், ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கொதி வர ஸ்டார்ட் பண்ணும். அந்த டைம் இந்த வந்துருச்சு இல்லையா, அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக.